இன்னைக்கு அந்த திருவள்ளூர் கோட்டில் ஹவுசிங் லோனை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுக்கணும். அதாவது ஹவுசிங் லோனு ஹோம் லோன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து இன்னும் ஏல விடப்படாமல் வச்சிருக்காங்க நிறைய ஹவுசிங் லோனில். அதாவது என்பிஏ ஆகி அதுக்கப்புறம் வந்து 13/2 13/4 நோட்டீஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கூட இன்னும் ஏல விடாமல் அப்படியே பேங்க் அந்த பொசிஷனை அப்படியே தான் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் வேல்யூ கவர்மெண்ட் வேல்யூ கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் வந்து கொடுத்தாங்க இல்லையா, அதனால் இங்கே இருக்கக்கூடிய சில இடங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேல்யூ விட கம்மியாகவோ அதாவது சிலது வந்து அதிகமாகவோ டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா மெயினில் இருக்கிற இடத்துக்கு வந்து அதிகமான மார்க்கெட் வேல்யூ இல்லாமல் போனதும் பின்னாடி இருக்கிற இடத்துக்கு அதிகமான மார்க்கெட் வந்ததும் இது மெயினான காரணம். இதனால் பேங்குக்கு சிலதும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சில மேனேஜர்ஸ் வந்து சில லோனை வந்து அந்த இடத்தோட மார்க்கெட் வேல்யூவும் தாண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அமௌண்ட் வந்து அதிகமாக எக்ஸீட் ஆகி போச்சுனாக்கா அவங்களால வந்து பேங்க் வந்து அது கம்மியான ரேட்டில் வந்து அவங்களால ஏல விட முடியாது. அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டி இங்கே ஏகப்பட்டது இருக்குது. முக்கால்வாசி இங்கே வந்து சர்ஃபேஸ் செக்டில் வந்து செக்ஷன் 14 வந்து நிறைய பேர் வந்து பேங்க் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் ஃபைல் பண்ணி ஆர்டர்லாம் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் கூட அந்த இடத்த வந்து பேங்க் டேக் ஓவர் பண்ண முன் வராத காரணமே வந்து இடத்த எங்கே வாங்குறதுக்கு முன் வரலன்ற ஒரு காரணம் தான் பார்த்தீங்கன்னாக்கா. அதேமாதிரி இங்கே ஹோம் லோனும் டிஃபால்ட்டு கொஞ்சம் அதிகம். அதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் வந்து செயல்பட முடியல. இதனாலே பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான வந்து உங்களுக்கு அந்த லோனை கட்ட முடியாமல் போனதுனால ஹவுசிங் லோன், இந்த ப்ராப்பர்ட்டி லோன், மார்ட்கேஜ் லோனு, கோலேட்ரல் இதெல்லாம் நின்று போச்சு. இந்த ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் இங்கே பேங்க் விற்க ரெடியாக இருந்தாலும் இந்த இடத்துல நிறைய வாங்க ரெடி இல்லை. அதனால காரணத்தினால தான் ஹவுசிங் லோனு ஹோம் லோன் வந்து நிறைய வந்து சேலுக்கு கொண்டு வந்து பேப்பர் பப்ளிகேஷன்லாம் 10 தடவை கொடுத்த பேங்க் கூட இங்கே இருக்குது. அதனால இங்கே இந்த ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து மேஜிஸ்ட்ரேட்டு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதே சமயம் பேங்கால் இங்கே அவ்வளோ சீக்கிரமாக இடத்த விற்க முடியல. இதுக்கு காரணங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். நிறைய வந்து இந்த கொரோனா பீரியட்லேயே அதுக்கப்புறம் வந்து சில புயல்கள் காரணமாகவும் இங்கே நிறைய தொழில்கள் நலிவடைஞ்சு போனதுனாலையும் நிறைய பேருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாமல் போனது காரணமாகவும் தான் இங்கே வந்து இந்த ஹவுசிங் லோனை கட்ட முடியாது நிறைய டிஃபால்ட்டாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நம்ம டிஆர்டியில் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு உண்டான டிஆர்டி வந்து சென்னை 3 அதில் இருக்க டிஆர்டி தான் வந்து இந்த கோர்ட்டுக்கான இந்த இடத்துக்கான டிஆர்டி கோர்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இது கட் பண்ணிக்கோ.